வணக்கம். 9வது விஜய் விருதுகள் சிறப்பாக வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு முடிஞ்சிருக்கு. மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லாம் பசியில் தூங்கியிருக்காங்க நிறைய பேர் கேள்விப்பட்டேன். எனக்கு ஆமாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாம் ஒரு சாதாரண ரசிகன் தானே. அதங்காட்டிக்கு வந்து நாமளும் வந்து விஜய் வாட்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்த ஆட்கள், அதெல்லாம் வந்து உண்மையை நினச்சி வளர்ந்த ஆட்கள். ஸோ கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து வேறு எப்படி நம்ம சொல்ல முடியும். நான் போய் என்ன விஜய் டிவி ஆஃபீஸை தட்டி உள்ளே போய் மகேந்திரனுக்கு எதுக்காக உட்காந்தா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஏற்றுக்க போகிறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ ஒரு மனக்குமுறலை வந்து நம்ம வீடியோ மூலமாக நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த அவார்ட்ஸுங்க 8 வருஷமாக நடக்குது. 8 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு அவார்டு, இந்த 9வது அவார்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த 9 அவார்ட்ஸ்லேயுமே வந்து மொக்கையான அவார்டு அப்படின்ட்டு வந்து நான் சொல்லலை, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு எஸ்கி முத்து அப்படிங்கிறவர் ஹிந்து ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், படிங்க வேணாம். அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எவ்வளோ கேவலமாக இருந்தது, எத்தனை செலிப்ரிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணாங்க. செவாலியே சிவாஜி அவார்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து டைமுக்கு கொடுக்காம சும்மா அந்த அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே வந்து அவார்டு கொடுக்குறேன் சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கெஞ்சி கூட்டிகிட்டு வந்து அவரை வெயிட் பண்ண வச்சு அவர் திரும்பி போய், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மேடையில் ஏறி நின்றுட்டு ஏங்க இவங்களா 2 மணி வரைக்கும் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தராமல் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் வந்து செல்லப்பிள்ளை, பொங்கல் பிள்ளை, தீபாவளி பிள்ளை அப்படின்னு சொல்கிற அந்த விஜய் அவார்ட்ஸ் மேலேயே வந்து சிவகார்த்திகேயனே வந்து காண்டாக்க வச்ச ஒரு சூப்பர் அவார்ட்ஸ் தான் வந்து இந்த 9வது விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் ஓப்பனிங்கு. இப்போ என்னென்னா இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து இவ்வளோ வந்து அந்த அந்த ஷைனிங்கெல்லாம் இழந்து காணப்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து விஜய் அவார்ட்ஸ், விஜய் டிவி அவங்களுடைய அந்த மண்டக்கணம் அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அது உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன மக்கள் கருத்தை வந்து உட்காந்து கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஒரு விஜய் அவார்ட்ஸே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவார்ட் செய்கிறதுலேருந்து ஒரு சின்ன விஷயங்களும் வந்து ஜூரியிலேருந்து ஒவ்வொருத்தரும் நிறைய பேசுவாங்க. எல்லாமே வந்து மனசுலேருந்து வர்றதா இருக்கும். அந்த அவார்டு அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த மேடையை பார்த்தோன்னா திருவிழா மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயின் செலிப்ரிட்டிஸ் விஜய் வரல, சூர்யா வரல, அஜித் வரல. அஜித் வந்து வழக்கமாக வரமாட்டார்னு வச்சுக்கோங்க. பட் விஜய் சூர்யாலாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் வந்துடுவாங்க. பட் அவங்களே மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. விஜய் சேதுபதி வரல, ஒரு செலிபிரிட்டி லிஸ்ட் எடுத்திங்கன்னா வரா செலிபிரிட்டி லிஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு. வந்தவங்க வந்து சும்மா வந்து அந்த கேமரா இவங்க எடிட்டிங்காண்டி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க கட் பண்ணி வெட்டி டிங்கரிங் பண்ணி பட்டி பார்த்து பாலிஷ் பண்ணி ரப்பிங் பாலிஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ஒரு மாதத்தில். அது வேறேன்னு வச்சுங்களேன். பட் உண்மையாக அங்கே உட்காந்து பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இது உயிரற்ற ஒரு விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன தப்பு அப்படின்னா அந்த ஜூரி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஏதோ வந்து ஒரு புரியாத புதிர் மாதிரியே வச்சுருக்கிறாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, என்னென்ன கேட்டகரி, அந்தந்த கேட்டகரிக்கு வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, பின்னர் யார் லீடிங்கில் இருந்தா, இல்லை தோத்தவங்க வந்து எவ்வளோ மார்ஜினில் வந்து தோத்தாங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் வந்து மக்கள் கருத்தும் இவங்க நிறைய கேட்குறாங்க. சும்மா இருக்கிறவங்க பிடிச்சி சும்மா நோண்டி விட்டு டிவியில் ஓட்டு போடுங்க, 3 ரூபாய்க்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது மட்டும் பண்ணல, நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்லையும் பண்ணாங்க இவங்க. இதாவது பரவாயில்ல லோக்கல்லேருந்து ஓட்டு போடுறாங்க, இதுலேயும் ஃபாரின்லேருந்து போட்டிருப்பாங்க. பட் சூப்பர் சிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் டிஆர்பி வரணும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ கனடா யூஎஸ்லாம் விஜய் டிவி பெருசு. அதற்காண்டி அங்கேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து அவங்க வந்து ரொம்ப டேலண்டட் அந்த பொண்ணு அந்த ஃபைனலுக்கு வர வச்சு அது ஒரு ட்ராமா ஆடி அந்த ஓட்டிங்லாம் வந்து நிறைய வந்து குளறுபடி பண்ணி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்லாஸ் ஆச்சு ஆக்சுவலாக. அது வந்து வெளில தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோடைய அந்த மாதிரி விஷயங்களுடைய ஒரு பலனாக தான் இந்த விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேசிக்காகவே வந்து ஒரு விஜய் டிவி மேலே இருந்து அந்த பெரிய மக்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி போயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம்லேருந்து பெரிய ப்ரோக்ராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று வாண்டடாக வந்து அந்த அழுகையை வர வச்சு அதை உட்காந்து எடிட் பண்ணி தேவையில்லாத ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி இப்போ நீயா நானாகட்டும் எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க ஒரு தேவையில்லாத ட்ராமா வந்து எப்போ இன்றைக்குமே உள்ளே இருக்கும். அந்த ரியலிஸ்ட்டுக்கு பக்கத்தில் போகவே மாட்டாங்க. சரி இப்போ வந்து என்னென்னா இப்போ சன் டிவி இருக்குன்னா அவங்க வந்து அவங்களுடைய மெயின் இது வந்து சீரியல், அவ்வளோதான். அதை வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து உலகத்துக்கு மாற்றுறேன் கருத்து சொல்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க வந்து கிளியராக இருக்காங்க மோட்டிவில். பட் விஜய் டிவி அப்படிங்கிறது வந்து எல்லோரும் தனித்து பார்த்து அதுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு வெல்ரெட் ஆடியன்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அப்படிங்கிறது வந்து அந்த சேனல் மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட்டு. இவங்களை நம்பி உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்களால வந்து நம்ம எஜுகேட் ஆகிறதோ இல்லை வந்து நல்லபடியாக ஒரு குவாலிட்டியான என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போய் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பண்ணாங்க ஃபஸ்ட்டெல்லாம். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் கண்ணுக்கு தெரியறதில்ல. ஏன்னா பணம் வந்து அப்படியே குவிய ஆரம்பித்தோடனே
இவங்க நடக்கிறானுங்க, நாம் வந்து டிஆர்பிக்கு மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா டிஆர்பி மேலே வந்தால் மக்கள் எப்படி இருந்தாலும் பார்த்துருப்பானுங்களே. ஸோ அதுக்கு எப்படியா ஏமாற்றி இவனுக்கு பார்க்க வச்சிடலாம். ஏன்னா இப்போ சூப்பர் சிங்கரே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போகஸ். அது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அப்படிங்குவானுங்க. பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவார்டெலாம் கொடுத்து அவன் வீட்டுக்கு போயிட்டுருப்பான். அப்பவும் பார்த்தீங்கன்னா நிஜ லைஃப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிட்டுருக்கும் டிவியில். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் இவங்க பண்ண அந்த போகஸ்தனத்திற்கு வந்து ஒரு ரிசல்ட்டாக தான் நேற்று வந்து கிடைத்த அடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிவியில் பார்க்குறக்கு இந்த அவார்டு எப்படி வேணால் இருந்துருங்க. ஆனால் அடுத்ததாட்டு அவார்டு அப்படின்னு நடத்துனீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மனிதாபிமானம் ஏன் தெரியுமா? அந்த அவ்வளோ பெரிய ஒரு இதில் சிவகார்த்திகேயன் வந்து மேடை ஏறி சொல்கிறாருன்னா 2 மணிக்கு வந்து 2 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காமல் உட்கார வச்சுருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஒரு சாதாரண ஆடியன்ஸ் இப்படி உட்காந்துருப்பான். அந்த புழுக்கத்துலேயும் இதுலேயும் ஏதோ ஒரு மூலையில் வந்து உட்காந்துருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு மீறி போன ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா 5 ரூபா வாட்டர் பாட்டில் கடைசிக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துட முடியும். எத்தனையோ கோடிகள் வாங்கி எத்தனையோ ஆட்கள்கிட்ட வாங்குற நீங்கள் அந்த ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி அதை பண்ண முடியாதா என்ன? மனசு இருந்தால் பண்ண முடியும். மனசு இருந்தால் இவ்வளோ பெரிய அவார்டு வந்து உங்கள் நடத்த தெரிஞ்ச உங்களால் வந்து அது ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியாது என்ன? கீழே இருக்கிற அதே செலிபிரிட்டிகளுக்கு வந்து போய் வழிய போய் உட்காந்து சாப்பாடும் கேட்கும் அதுவும் இதுவும் வந்து தர்றீங்க. அதே மாதிரி பெரிய ஆளுங்க வந்தால் போய் வலிஞ்சு அவங்கள வந்து கவனிக்கிறீங்க. இப்போ மேலே இருக்கிறவங்க வந்து ஒன்றும் சாதாரணமாக போயிட்டானா என்ன? என்னுடைய கேள்வி அதுதான். ஏன்னா அவன் தான் நிஜமாக ரெவன்யூ கொடுக்குறது உங்களுக்கு. அவன் தான் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு விஜய் டிவி பாருங்கன்ட்டு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சன் டிவியை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் மாற்றி கொண்டு வந்து உங்களுக்கு வியூவர்ஷிப் அப்படின்னு இருக்கிற காரணமே வந்து அந்த ஃபேன் தான். அவனை மதிக்காமல் நீங்கள் என்றைக்கு போனீங்களோ அன்றைக்கே நீங்கள் கீழே விழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி படம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து அதாவது என்றைக்குமே வந்து பவர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் கொஞ்சம் இருக்கணும். என்றைக்கு மோனோபொலி ஆகுதோ அன்றைக்கி வந்து அது வந்து உழுக ஆரம்பிச்சிடும். இந்த விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மோனோபொலி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். படம் வாங்குறது இதெல்லாம் வந்து ஒரே ஒருத்தர் தான் டிசிஷன். பார்த்திங்கன்னா இவர் சிம்பு ஃபஸ்ட்டு அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாருன்ட்டு இது விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிற மகேந்திரன் அவார்ட்ஸு அவருக்கு யார் பிடிக்குதோ அதான் அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போல்லாம் சிம்புவை பார்த்து எல்லாம் சிரித்தாங்க. சும்மா இவர் யாரும் கூப்பிட்றதில்ல அதுங்காட்டி வந்து இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி சிம்பு சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா மகேந்திரனுக்கு யார் பிடிக்குதோ யார் வெல் ட்ரெஸ்ட்டோ ஏன் வெள்ளை வெஸ்ட்டு வெள்ளை செட்டு போட்டோ இல்லாட்டி அவர் ஒரு வச்சுருப்பார் இந்த கலர் ட்ரெஸ் போட்டவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்துரு. அதே மாதிரி எனக்கு படம் வித்தானா ஒருத்தன் அவனுக்கு வந்து ஒரு 4 அவார்டை கொடுத்துட்ரு. இல்லை என் கூட டைப் ஏதாவது இருக்குதா, இல்லை எங்கள் ஃபாக்ஸ் ஸ்டார் கூட ப்ரொடக்ஷனில் யாராவது ஒருத்தர் நடிக்கிறானா அவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்துரு, இல்லாட்டி அவன் டேரக்டருக்கு ஒரு அவார்டு கொடுத்துரு அப்படின்னா அதுதான் அந்த அவார்டு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு சிலையாயிடுச்சு. அதுக்கான அந்த மதிப்பு அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது. அதுதான் ஒரு சாதாரண ஒரு வியூவராக வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா நேற்று வந்து முக்கியமான செலிபிரிட்டி அத்தனையும் வந்து புறக்கணிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து மண்டையில் கொட்டின மாதிரி இருந்திருக்கும். நம்ம என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் நம்ம என்ன தான் பவர் வச்சுருந்து ஒரு படத்தை வாங்குறதுக்கு வந்து மிரட்டி உருட்டி எல்லாம் வாங்கினாலும் மக்கள் சக்தி அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் குறுக்க திரும்பிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெருசானாலும் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆரம்பமாக நேற்றைய நிகழ்ச்சி இருந்தது. அதை வந்து இனி வரும் அவார்ட்ஸ்கள் வந்து விஜய் டிவி திருத்திக்காவிட்டால் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் காணாமல் போயிருக்கேன். அந்த டிவி காணாமல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது, ஒன்றுமே டைம் எடுத்துக்காது. ஸோ அதை தவற வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த அவார்டில் தயவுசெய்து திருத்திக்கிட்டு நேர்மையாக மனசுக்கு உண்மையாக அவார்டை கொடுத்து மக்களை மகிழ்வீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கருத்து. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.